ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய மாண்புமிகு தேர்தல் ஆணையம் இன்று நம்முடைய இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் 2024 குறித்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று நம்முடைய தமிழ்நாட்டில் எதிர்வரும் 19/4/2024 அன்று ஒரே கட்டமாக அனைத்து தொகுதிகளும் பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று மாண்புமிகு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அதே தேதியில், அதாவது 19/4/2024 அன்று நடைபெற உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பு மனுக்கள் 20/3/2024 முதல் 27/3/2024 வரை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல் தளம் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறையில் வேட்பு மனுக்கள் காலை 11 மணி முதல் மதியம் 3 வரை அனைத்து நாட்களிலும் பொது விடுமுறை நீங்களாக பெற்றுக்கொள்ளப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வாக்காளர் விபரம்: திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 33,83,710 ஆகும். 33,83,710. இதில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 14,70,279. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 17,12,702 ஆகும். மற்றும் மூன்றாம் பாலினம் வாக்காளர் எண்ணிக்கை 729 ஆகும். வாக்குச்சாவடிகள் விவரம்: திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3687 வாக்குச்சாவடிகளும் 1301 வாக்குச்சாவடி அமைவிடங்களும், அதாவது போலிங் ஸ்டேஷன்ஸ் 3687, 3687. இந்த போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ஸ் 1301, 1301. இவற்றில் 281 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள், அதாவது வல்னரபிள் என்ற நிலையிலும், 6 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கிரிட்டிக்கல் என்ற நிலையிலும் கண்டறியப்பட்டுள்ளன. மேற்கண்ட பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நாளன்று நடக்கும் அனைத்து நடைமுறைகளும் சிசிடிவி மூலம், அதாவது வெப்காஸ்டிங் மூலமாக நேரடியாக மாவட்ட அளவில் மற்றும் மாநில அளவில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகளில் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேர்தல் நாளின் போது வாக்குப்பதிவுக்கான பொருட்களை வழங்குவதற்காக சட்டமன்ற தொகுதிகளிலும் 306 மண்டல குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மண்டல குழுக்களில் ஒரு மண்டல அலுவலர், உதவி மண்டல அலுவலர் மற்றும் உதவியாளர் ஆகியோர் இடம்பெற்றிருப்பர். இவர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மற்றும் இதர வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்துவர். வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ள தேர்தலுக்காக மொத்தம் 9119 வாக்குப்பதிவு கருவிகள், அதாவது பேலட் யூனிட்ஸ், 4821 கட்டுப்பாட்டு கருவிகள், அதாவது கண்ட்ரோல் யூனிட்ஸ், மற்றும் 5333 விவிபேட், அதாவது யாருக்கு வாக்களித்தோம் என்பதை காட்டும் கருவி விவிபேட் இயந்திரங்களும் பயன்படுத்த தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கான முதல் கட்ட பரிசோதனை முடிவுற்று தயார் நிலையில் உள்ளன. தேர்தல் நன்னடத்தை விதிகளை அமல்படுத்துவதற்காக 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள மாவட்டம் முழுவதும் 90 பறக்கும் படைகள், அதாவது பிளையிங் ஸ்குவாட்ஸ், மற்றும் 90 நிலை கண்காணிப்பு குழுக்கள் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ், 20 காணொளி கண்காணிப்பு குழுக்கள் வீடியோ சர்வேலன்ஸ் டீம்ஸ், மற்றும் வேட்பாளர்களின் செலவினங்களை கண்காணிக்கும் பொருட்டு 10 உதவி செலவின பார்வையாளர் குழு அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் டீம் ஆகியன அமைக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படை குழுவினர், காணொளி கண்காணிப்பு குழு மற்றும் நிலை கண்காணிப்பு குழு ஆகியவற்றிற்கு தனித்தனியாக வாகன வசதி ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அறிவுரையின் பேரில் மேற்கண்ட வாகனங்களில் GPS கருவி பொருத்தப்பட்டு மேற்படி குழுவினரின் பணிகள் மாவட்ட அளவில் மற்றும் மாநில அளவில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகள் மூலம் கண்காணிக்கப்படும். இந்த கட்டுப்பாட்டு அறைகள் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரைகளின்படி, அவர்களுடைய கைட்லைன்ஸ் படி நாம தரைதளத்தில் அமைச்சிருக்கிறோம். அது 24 மணி நேரம் இயங்குவதற்கான போதுமான மனிதவள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதே போல தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள பறக்கும் படை குழு, தேர்தல் கண்காணிப்பு குழு, காணொளி கண்காணிப்பு குழு, உதவி செலவின பார்வையாளர் குழு, உதவி தணிக்கை குழு மற்றும் மண்டல அலுவலருக்கு தேர்தல் தொடர்பான பயிற்சி மற்றும் ஆய்வுக் கூட்டங்கள் பல்வேறு நிலைகளில் நடத்தப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் 87 படைக்கலன் உரிமம் பெற்றவர்கள், அதாவது இந்த ஆர்ம்ஸ் லைசன்ஸ் வாங்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் தங்களது படைக்கலனை
உடனடியாக அருகாமையில் உள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறைகளின்படி கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமையாகும். அதே போல வேட்பாளர்கள், பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் தற்காலிக கட்சி அலுவலகம் அமைத்தல் போன்ற இனங்களுக்கு அனுமதி பெறுவதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் சுவிதா என்ற இணையதள வழியிலான அனுமதி பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஒரு இணையதள வசதி செய்யப்பட்டுள்ளது. அதன் வழியாக மட்டுமே அவர்கள் அந்த கூட்டங்களுக்கு அனுமதி பெறுவதற்காக அவர்கள் அதற்காக மனு செய்ய இயலும். இந்த இணையதளத்தின் முகவரி https://suvidha.eca.gov.in ஆகும். வேட்பாளர்கள் மேற்கண்ட இணையதளத்தின் மூலம் விண்ணப்பம் செய்து கொள்ள வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இந்த இணையத்தின் மூலம் அனுமதி பெற நிகழ்விற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. அதே போல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் நிர்வாகிகளும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் ஆகியோர் இந்த சுவிதா இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் அல்லது நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம். இதை தவிர சி விஜில் என்ற அந்த கைபேசி செயலி மொபைல் ஆப் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்களை புகார் அளிக்க வெளியிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு குடிமகனும் தங்கள் பகுதியில் தேர்தல் நடைபெறும் போது ஏற்படும் விதிமுறை மீறல்களை இந்த செயலி மூலம் புகார் அளிக்கலாம். ஸோ அந்த செயலியில அது எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்கன்றது அந்த ஜியோ டேக் ஆகி அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ புகாரின் விவரங்கள், புகைப்படம், காணொலி காட்சி மற்றும் விதிமீறல் நடைபெறும் இடம் உடனடியாக மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிய வரும். மேற்படி புகாரினை சம்பந்தப்பட்ட தொகுதி பறக்கும் படை குழுவினருக்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும். இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோரில் யாரும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். கட்டுப்பாட்டு அறை நான் கூறியது போல திருவள்ளூர் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் புகார்களை தெரிவிக்க பொதுமக்களுக்காக 24 மணி நேரம் தொடர்ந்து இயங்கும் மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறை 14/3/2024 முதல் இயங்கி வருகிறது. பொதுமக்கள் கீழ்கண்ட எண்களில் தங்கள் புகார்களை அளிக்கலாம். நான் சொன்னது போல இந்த சி விஜில் ஆப் என்ற அந்த மொபைல் அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணா அந்த அப்ளிகேஷன்லயே யார் வேணா அந்த புகார்களை தெரிவிக்கலாம். இதை தவிர இந்த கீழ்கண்ட எண்கள் இப்ப நான் வாசிக்கிறேன். முதல் எண் 04427660641 27660641. அடுத்தது 27660642 27660643 27660644. So 27660642, 27660643 மற்றும் 27660644. இதை தவிர இலவச அழைப்பு எண்ணாக 1800-425-8515 1800-425-8515 என்ற இலவச அழைப்பு எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. அதிலும் பொதுமக்கள் தேர்தல் சம்பந்தப்பட்ட புகார்களுக்கோ ஏதாவது எந்த கட்டுப்பாட்டு அறைக்கான அது நம்பராகும், அதுல அவங்க என்னன்னாலும் சொல்லலாம். இதை தவிர தற்பொழுது நம்முடைய தேர்தலுக்கான அட்டவணை அறிவிக்கப்பட்ட உடனேயே அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துள்ளது. இதில் ஒவ்வொருவரும் செய்யப்பட வேண்டிய கடமைகளை மாண்புமிகு தேர்தல் ஆணையம் வகுத்து கொடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் நம்முடைய அனைத்து துறைகளுக்கும் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து அறிவுரை வழங்கப்பட்டு உடனடியாக அந்த அனைத்து விஷயங்களிலும் அனைத்து துறை அலுவலர்களும் உடனடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அங்கங்கே வைத்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் சார்ந்த புகைப்படங்கள் மற்றும் பேனர், போஸ்டர், ஸ்டிக்கர் இருக்கக்கூடிய அவற்றை அனைத்தையும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பினர், அரசு துறையினர் மற்றும் காவல்துறையினருடன் உதவியோடு ஈடுபட்டு வருகிறார்கள். விரைவில் வரும் திங்களன்று நம்முடைய அனைத்து அரசியல் கட்சி கூட்டம் நடத்த உள்ளோம். இதே குறித்து நாம் அவர்களுக்கு வலியுறுத்த உள்ளோம். அவர்களையும் நாங்கள் அவர்களுடைய கொடிக்கம்பங்கள், அவர்களுடைய படங்கள் அனைத்தையும் அகற்றுவதற்கு அவர்களுக்கு தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி அறிவுரை வழங்கியுள்ளோம். இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வருவதால் இதற்கான அனைவரும் பொதுமக்கள், அரசியல் கட்சி நண்பர்கள், பிரமுகர்கள், பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து நிலைகளிலும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தேர்தலை
நியாயமானதான ஒரு நேர்மையான தேர்தலாக நடைபெறுவதற்கு அனைத்து தரப்பினரும் தங்களுடைய முழு ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் படி 24 மணி நேரத்திற்குள் தேர்தல் நடைபெற்ற 24 மணி நேரத்திற்குள் பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபேஸ்மெண்ட்டை எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாம் உடனடியாக செய்யணும். 48 ஹவர்ஸ்ல பிரைவேட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறத நம்ம எடுக்கணும். இதுல நம்ம இது பொதுவாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது நம்ம சொல்லி தெரிகிற விஷயம் கிடையாது. இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதுல அரசியல் கட்சிகளுக்கு, அதிகாரிகளுக்கு என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை தேர்தல் ஆணையம் வகுத்து கொடுத்துள்ளது. அதன்படி அரசியல் கட்சிகளே தாங்களாகவே இது போன்ற இருக்கக்கூடிய என்னென்ன அவங்க வச்சிருக்கிறாங்களோ அவற்றை எல்லாம் அவர்களே அப்புறப்படுத்த வேண்டும் என்று விதி உள்ளது. இது முதல். இது அப்படி அவர்கள் எடுக்காத பட்சத்தில் அரசு சம்பந்தப்பட்ட அந்த துறை, அதாவது இப்ப உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு அரசு வளாகம்னா இப்ப மாவட்ட ஆட்சியர் மற்றும் இங்க இருக்கக்கூடிய பிஏஜி, டிஆர்ஓ அவங்க இங்க எல்லா இடத்துலயும் எந்த ஒரு இந்த விதிமீறல்கள் இல்லாத வகையில் அதை பார்க்க வேண்டியது அந்த அலுவலகத்தினுடைய அதிகாரியோட கடமை. அதற்கு பிறகு பொது வெளிகள்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாலை ஓரங்கள்ல, மீடியன்ல, பிரிட்ஜ், நம்ம மேம்பாலத்தினுடைய சைடு பகுதிகளில் இருக்கக்கூடியவற்றை அகற்றுவது நெடுஞ்சாலைத்துறையினர். இப்ப உள்ளாட்சி அமைப்பினுடைய சாலைனா அது உள்ளாட்சி அமைப்பினர் சொல்லி அவங்க தொடர்ந்து இந்த பணிகள்ல அவங்க ஈடுபடுவாங்க. இந்த பணி தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு குழுக்கள் தனியாலாம் கிடையாது. யாருடைய அந்த உள்ளாட்சி அமைப்பு யாருடைய கட்டுப்பாட்டுல வருதோ அது அவர்களுடைய பொறுப்பு என்பதுதான் நம்ம அறிவுரை கொடுத்திருக்கிறோம். நம்ம இதுல எங்கெங்க வாக்கு சதவிகிதம் குறைவாக இருக்குதோ அந்த இடங்கள்ல வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக ஒரு விழிப்புணர்வு நடக்க வேண்டிய சூழல் இருக்கு. பெரும்பான்மையாக இவை நகர்ப்புறங்களில் அதிகமாக இருப்பதால் அதற்கு ஏற்றவாறு அந்த ஸ்வீப் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. அது ஒரு நுட்பமான முறையிலும் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு வகையில் நாம் செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய போறோம். அதே போல இந்த யாரும் வாக்குக்காக பணம் பெறக்கூடாது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நம்முடைய ஒரு பிரதான கடமையாக இருக்கிறது. அது குறித்தும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதுல நிறைய இன்னோவேட்டிவா அதுல மாவட்ட வருவாய் அலுவலர் பொறுப்பு அலுவலராக இருக்காரு இந்த ஸ்வீப் ஆக்டிவிட்டிக்கு. இதுல நம்ம நிறைய கொஞ்சம் புதுமையான விஷயங்களை நாம பிளான் பண்ணி இருக்கிறோம். வரும் காலங்களில், வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக அவை செயல்படுத்தப்பட்டு நம்ம இந்த 2 விஷயங்கள், அதாவது எல்லாரும் 100% யாரும் விடுபட்டு போகாமல், குறிப்பாக முதியோர், அப்புறம் அந்த சிறப்பு கேட்டகரியில் வரக்கூடிய நம்ம இதில் பழங்குடியினர் இருக்கிறாங்க, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, இது போன்ற திருநங்கைகள், இது போன்ற அந்த ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கவங்களும் கண்டிப்பாக 100% வாக்களிக்கணும்ன்றது இருக்கு. ஸோ அதற்கேற்ற விழிப்புணர்வு மற்றும் இந்த ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டளிக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் பணிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். எப்பயுமே இருக்கக்கூடியதுபடி அதாவது யாரு வேட்பாளரோ அவரும் அவருடன் சேர்ந்து 4 பேர் அவருடன் வர அனுமதிக்கப்படுவார். இது எல்லாமே அந்தந்த என்ன சொல்றது, நான் சொன்னது போல நான் சொல்லணும்ன்ற இதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதும் இல்லை. இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டியதும் அந்த வேட்பாளருடைய கடமை. இந்த இதுல அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தவங்க பணம் எடுத்துட்டு போனாலும் அந்த சோர்ஸ் எவ்வளவு டிரா பண்ணிட்டு போனாங்க அப்படின்றதற்கான ஒரு ஏடிஎம்ல எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த ஏடிஎம் ஸ்லிப்போ அதை கொண்டு போறதற்கான என்ன தேவை என்பதையும் ஜஸ்டிஃபை பண்ணாங்கனாலே அதுல பாதி இதுல பண்றது இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இப்ப இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நிறைய நம்ம பொதுவாகவே பணம் கொண்டு போற பழக்கம் குறைஞ்சு போச்சு. நம்ம டிஜிட்டலா தான் நம்ம பல டிரான்சாக்ஷன் பண்றோம். இதுல அதாவது இந்த ஃபிளையிங் ஸ்குவாடோ இல்ல எஃப்எஸ்டியும் எஸ்எஸ்டிக்கும் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வழங்கக்கூடிய அறிவுரை, தேவையில்லாமல், அதாவது பொதுமக்களை பயமுறுத்தும் வகையில், அச்சுறுத்தும் வகையில் இந்த சர்ச்சோ இல்லைன்னா அந்த அவங்கள இது பண்றதோ இருக்கக்கூடாது. ஸோ எல்லா காலகட்டங்களிலுமே பணம் கொண்டு செல்ல, அதாவது தேவையில்லாமல் நாங்கள் கேஷ் கேரி பண்ண வேண்டாம்ன்ற ஒரு பொதுவான அறிவுரை வழங்கும் அதே வேளையில் பொதுமக்கள் அச்சம் கொள்ளவும் தேவையில்லை. அவங்களுடைய காரணம் சரியா இருந்து அவங்க என்ன காரணத்துக்காக கொண்டு போறாங்க, இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுறதுக்காக கொண்டு போவாங்க, அது போன்ற அந்த காரணத்தை ஜஸ்டிஃபை செஞ்சா கண்டிப்பாக
அது விசாரணையின் மூலமாக அவங்கள நம்ம கண்டிப்பா பிடிக்க கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய அறிவுரை. எஃப்எஸ்டி எஸ்எஸ்டிக்கு ட்ரைனிங்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதனால பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் அதே வேளையில் இந்த நேரத்தில் இந்த கேஷ் ஃபார் ஓட்ஸ் என்பது ஒரு பிரச்சனையாக இருப்பதால் அது பணம் கொண்டு செல்வதை முடிந்தவரை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்பதே பொதுவான ஒரு விஷயம். ஆனால் அதாவது நம்ம உண்மையிலேயே ஓட்டுக்கு பணம் கொடுக்கறவங்களை விட்டுட்டு ஒரு அப்பாவி பொதுமக்களை நாம் யாரையும் ஹரஸ் பண்ணக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்துடைய தொடர்ச்சியான அறிவுரையா இருக்கிறது. எனவே அது கான்டெக்ட் பேஸ்ல தான் நம்ம பண்ணுவோம். எவ்வளவு பணம் கொண்டு போகணும், எவ்வளவு கொண்டு போகணுன்ற மாதிரி எல்லாம் எந்த விதமான ஒரு அப்பர் லிமிட்டோ எதுவுமே கிடையாது. ஆனால் அது நிலவரத்தை பொறுத்து அந்த ஒரு நோக்கத்தை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் வேன்ல கொண்டு போவாங்க. ஏடிஎம் வேன் கூட சில சமயம் நம்ம பிடிச்சிருப்போம். அந்த ஏடிஎம் வேன்ல கொண்டு போவதற்கான எந்த விதமான அத்தாட்சி இல்லாமலாம் கொண்டு போவாங்க. ஸோ அது போன்ற விஷயங்களில் கண்டிப்பாக அதை தவிர்த்து இப்ப எல்லாமே அதை நெறிமுறைப்படுத்திட்டாங்க. ஸோ இது எந்த லிமிட்டுக்குமே டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கேஷ் பேன் கிடையாது. ஆனால் அது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறப்பதான் அதை நாம கைப்பற்றணும்ன்றதான் அறிவுரை. இப்ப நான் சொல்றேன், இப்போ ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா அதை நாம பிடிச்சு பொதுமக்கள் அச்சுறுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்றேன். நீங்க அவர் சொல்றது போல ஒரு முடிந்தவரை தவிர்க்கணும்ன்றதா பொதுவான ஒரு அறிவுரையா நாம ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றோம். இப்ப நீங்க சொன்னது போல 50,000 நம்ம அப்பர் லிமிட் சொல்றோம். 50,000 என்பது நாம பொதுமக்கள் பொதுவா எடுத்து செல்லலாம். இப்ப ஆனால் அதே வேளையில் அந்த 50,000 பொதுமக்களுக்கு ஓட்டுக்காக கொடுக்குற மாதிரி சூழல் இருந்தா அதை கூட கைப்பற்றலாம். அதுதான் நான் சொல்ல வந்தது. கான்டெக்ட் எப்பயுமே இப்போ ஒரு 5 லட்சம் ஒரு பொதுமக்கள் உண்மையால ஒரு மருத்துவ செலவிற்காக கொண்டு போற தேவை இருக்கு, அதை அவங்களால நிரூபிக்க முடியுதுன்னா இந்த பணம் உடனடியாக விசாரிச்சு விடுவிக்கப்படும். ஆனால் இந்த ஒரு 50,000 இல்ல 25,000 கொண்டு போய் கூட அது ஓட்டுக்காக பணம் கொடுக்கிறதுக்காக அதை நாம கண்டுபிடிக்கும் பொழுது, அந்த சூழல்ல நாம அதை கைப்பற்றும் பொழுது கண்டிப்பாக அது ஓட்டுக்கான பணமாக கொல்லப்பட்டு கண்டறியப்பட்டு அது கைப்பற்றப்படும். இதுதான் நான் சொல்ல வந்த வேறுபாடு. ஸ்டேஷன்ல நம்ம வல்னரபிள் கிரிட்டிக்கல்னு 2 விதமான விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள்ல நம்ம பொதுவா சொல்றது அதிக அளவில் 3 விஷயங்கள் பண்ணணும். ஒண்ணு அங்க வெப்காஸ்டிங், அதாவது அங்க அந்த தேர்தலினுடைய இது முழுவதுமாக நேரடி லைவ் ஸ்ட்ரீமிங். இங்க எங்க இருந்து வேணா லைவா பார்க்கலாம். அதாவது சிசிடிவிக்கும் வெப் ஸ்ட்ரீமுக்கும் என்ன வித்தியாசம்? சிசிடிவினா நம்ம ஒரு கேமரா வச்சிருவோம், ஆனா நம்ம இங்கிருந்து பார்க்க முடியாது. அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். வேணும்னா ஏதாவது பிரச்சனைனா ஹார்ட் டிஸ்க் எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். இது லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்கும். அதாவது இங்க நான் மாவட்ட தேர்தல் அலுவலரும் சரி, தலைமை தேர்தல் அலுவலரும் சரி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சரி, எங்க இருந்து வேணா அந்த போலிங் ஸ்டேஷனை முழுமையாக கண்காணிப்பாங்க. இது ஒரு லேயர். அடுத்த லேயர் நமக்கு அங்க மைக்ரோ அப்சர்வர், அதாவது நம்மளுடைய ஒன்றிய அரசு இல்ல ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட் இதுல எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இதுல வேலை பார்க்கக்கூடிய வங்கி, அதுல இருக்க வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்களை ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மைக்ரோ அப்சர்வர்னு போட்டு அவங்க கண்காணிச்சு அவங்க தனியா அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. இதை தவிர காவல்துறை, உள்ளூர் காவல்துறை மற்றும் துணை ராணுவம் கொண்டு அது தேவைக்கு ஏற்ப அதுல ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி எவ்வளவு பேரை போடணும்னு இருக்கு. ஸோ இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு இது போன்ற பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு செய்யப்படும். இது புதுமையான எந்த நியூ இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. எப்பயுமே தேர்தல் அறிவிச்சா அந்த காவல்துறையில இருந்துமே அவர்களுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தருமே அடிக்கடி அவங்க ஒரு ஆர்ம்ஸ் வச்சிருக்கக்கூடிய லைசன்ஸ் வச்சிருக்கவங்க ரெகுலரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர்களுடைய வெப்பனை காட்டணும்ன்றது விதிமுறை. தேர்தல் அறிவிச்சாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த காவல் நிலையத்துல இருந்துமே அவங்களுக்கு தகவல் போயிடும், அவங்களுக்கும் தெரியும், அவங்க ஒப்படைச்சிருவாங்க. 18 வயசு நிரம்பியவங்க அந்த கட் ஆஃப் டேட் இருக்கு இல்லையா, அந்த கட் ஆஃப் டேட்ல 18 வயசு இறங்கி வாக்காளர் இதுல வாக்காளர் அடையாள அட்டை பெற வேண்டியதுல வாக்காளர் அந்த ரோல்ல பேர் வந்துட்டாலே அவங்க வாக்களிக்க அவங்களுக்கு முழு தகுதி இருக்கு. மாதிரி மானிட்டரிங் கமிட்டி இருக்கு, மாவட்ட அளவிலான மானிட்டரிங் கமிட்டி செட்டப் பண்ணிருக்கு கண்ட்ரோல் ரூம்ல. அதற்காகவே குழுக்கள் 24 மணி நேரம் செயல்படுவார். அடிப்படையில ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கும் அதாவது 3 ஷிஃப்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்எஸ்டின்னு ஒன்று ஃபிளையிங் ஸ்குவாடு, இன்னொன்று ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம். ஸோ நமக்கு மொத்தம் ஒரு 10 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. அந்த 10 அசம்பிளி ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் 3 செட்டு. ஸோ ஒரு நேரத்துல 3 டீம் இருப்பாங்க ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சில. சொல்ல போனா மொத்தம் 9 டீம் ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு, ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு 9 டீம் மொத்தமா. சோ ஒரு வேளையில 3 டீம் இருப்பாங்க. சோ இப்ப நீங்க அதாவது காலை வேலை, மதிய வேலை, இரவு. காலையில பாத்தீங்கன்னா ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு 3 டீம் இருப்பாங்க. சோ 10ன்றப்போ ஒரு நேரத்தில் 30. ஒவ்வொரு டீம்லயுமே 3 எவ்வளவு பேருப்பா? போலீஸ், ஒரு போலீஸ், ஒரு டீம் ஹெட், மொத்தமா 4 பேர், 3 பேர் இருப்பாங்க.
வீடியோகிராஃபரை சேர்த்து மொத்தமா 4 பேர் இருப்பாங்க. பொதுமக்களுக்கு 2 விஷயங்கள் நம்ம தேர்தல் ஆணையத்துல மீண்டும் சொன்னது போல, நம்ம இவ்வளவு நேரம் அவங்கள இளம் வாக்காளர்களை அவர்களுடைய வாக்காளர்களா ஆக்கி அவர்களை இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்றுக்கிறதுக்கு நாங்க அழைப்பு கொடுக்கிறோம். இரண்டாவதாக, வாக்காளர் உரிமை பெற்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையான அந்த வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும். நமக்கு தேர்தல் நாள் ஏப்ரல் 19ஆம் தேதி. இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு வாக்காளரும் அவருடைய வாக்கை பதிவு செய்து அவருடைய கடமையை ஆற்ற வேண்டும். இரண்டாவது, அடுத்து முக்கியமானது, அது கடமை. அந்த கடமைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் கண்ணியம் இல்லாமல் அந்த வாக்குக்காக பணம் பெறுவதோ இல்ல வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க பயன்பெறுவதையோ தவிர்த்து சிந்தித்து அவர்கள் சுயமாக வாக்களிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் தான் நாங்கள் குறித்து தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி வர்றாங்க. அதே தான் என்னுடைய செய்தியாகவும் இருக்கும்.